வணக்கம். வெறும் வாய் சொல் வீரர்கள் அல்ல இந்திய வீரர்கள் அப்படின்னு களத்தில் நிரூபித்த தருணம். அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி தான், இல்லை போராக இருந்தாலும் சரி தான். அதில் ஒரு கை பார்க்குறதுல இந்திய வீரர்களை அடிச்சிக்க முடியாது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியா கப்பில் பாகிஸ்தான் வந்து பல்வேறு விதமான வன்ம செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த டீமில் இருக்க டீம் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, வாயை குறைச்சிட்டு திறமையை வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாய் மட்டும் அதிகமாக இருக்குது. அது டீம் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி விளாண்ட சீனியர் பிளேயர் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வாய் ரொம்ப ரொம்ப அதிகம் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு. அது குறிப்பாக சொல்ல போனாக்கா, இந்த பும்ரா ஓவரில் 6 பாலுக்கு 6 6 அடிப்பார்னு சொன்னது. அதுக்கப்புறமா இந்த ஷோயிப் அக்தர், இது எல்லாத்துலேயும் தாண்டி இம்சமாம் ஒரு வார்த்தை சொன்னார். அது வந்து ஒரு 3 ஓவராக வந்து அபிஷேக் சர்மா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா ஒரு பிளேயர் வந்து அவர் பேட்டில் சிப்பு வச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஹிட் பண்ணார். அதுக்கப்புறம் நல்லா விளாண்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்குலாம் நிஜமாக அறிவு இருக்கா இல்லை அறிவு இல்லையான்னு தெரியல. சரி, ஸ்ப்ரிங் வச்சு அந்தமாரி அடிக்கிறான்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குல்ல. ராடு வச்சுட்டான், இரும்பு வச்சுட்டான், அதை வச்சு அடிக்கிறான்னு. சிப்லாம் வச்சா எப்போ பந்து போகும்? அது எதுக்காக சொல்கிறாரு எனக்கு தெரியல. இல்லை ஒரு வேளை ட்ராக் பண்ணி நல்லா கவனித்து பார்க்குறதுக்காக அந்த சிப் எதுக்காக உதவும், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன்ஸ் பிளேயர்ஸில் இப்போ ஃபார்மர் கிரிக்கெட்டாக என்ன பண்ணுறாங்க, இப்போ யுவராஜ் சிங்காக இருக்கட்டும், ராகுல் டிராவிடாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் உத்து பாருங்கள். அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபீல்டுக்கு போயிட்டு யங்ஸ்டரை ஊக்கப்படுத்தி அவன் ஒரு பிளேயரை உருவாக்குறான். இப்போது அபிஷேக் சர்மா யுவராஜ் சிங் வளர்ப்பு. இது இப்போ இன்றைக்கி வந்து அந்த பிரகான் ஆர்யான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து யுவராஜ் சிங்கிட்ட போய் ட்ரெயினப்புக்காக போயிருக்காரு. அந்தமாரி இந்தியனில் இருக்கிற சீனியர்ஸ் பிளேயர்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஒரு சேனலாக, பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சேனலாக, இல்லைனா உங்கள் யூடியூப் சேனல், சொந்த யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு அது சொத்தை, இது மட்டை, இது மயிறு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஷோயிப் அக்தர் அவர் இத்தனை வருஷம் கிரிக்கெட் அனுபவத்தில் நல்ல ஐடியா கொடுத்தாரு. அபிஷேக் சர்மாவை இயர்லியராக நீங்கள் வந்து எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்தியா வந்து ப்ரெஷருக்குள்ளாகும், ப்ரெஷர் ஆகிடுவாங்க, ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஃபைனலில் அதான் நடந்தது. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி முதல் 3 விக்கெட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாகவே எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சுதா? இப்போ இது இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரே விஷயம் தாங்க. அது போராக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் போனான்னா இன்னொருத்தன் வந்துடுவான். அது போல தான் நேற்று ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்தார் திலக் வர்மா. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சிவம் துபே ஒரு பர்ஃபெக்ட் நாக்னு சொல்லலாம். தேவையான நேரத்தில் தேவையான ஒரு ஆட்டம் சிறப்பாக ஆட்டினார். எதிர்பாராத விதமாக நேற்று அபிஷேக் சர்மா இயர்லியராக அவுட் ஆகிட்டார். அப்படி இல்லைனா இது இந்த அளவுக்கு ப்ரெஷராக போயிருக்காது இந்த மேட்ச். இயர்லியராகவே முடிஞ்சிருக்கும் அவர் இருந்தார்னா. ஒரு 13-15 ஓவரில் இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும் அபிஷேக் சர்மா இருந்திருந்தா. அது ஒன்று. ஏன்னா அவர் எப்பயுமே பவர் பிளேவிலேருந்து ஒரு 60-70 ரன் அடிச்சிருவார். அது ஒன்று தான். இப்போது நீங்கள் வந்து இப்போ கம் டு த பாயிண்ட் நம்ம வருவோம். அப்புறமா போஸ்ட் மேட்ச் செலிப்ரேஷன் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாகிஸ்தானோட, அவர் இப்போ ஏஷியா கப்போட தலைவர் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் பாகிஸ்தான்லேயும் பதிவு வைக்கிறார் இல்லையா, அதனால் நம்ம வாங்க மாட்டோன்னு சொன்னோம். அப்புறமா ஒரு ரீல் கிரியேஷன் பண்ணாங்க, கோப்பை இல்லாமலே கோப்பையை வாங்கின மாதிரி. அது ஏற்கனவே T20 வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா வாங்கின மாதிரி. எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தொடர்ந்து இந்த ஏஷியா கப் வந்ததுலேருந்து அந்த பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப அதிகமாக வாய் பேசினாங்க. பொதுவாக மீம்ஸ்லாம் பார்க்கும்போது, ஆக்சுவலாக அந்த மீம்ஸ்லாம் யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நிறைய மீம்ஸ் ரொம்ப வல்கராக இருந்துச்சு. கிரிக்கெட் விமர்சனம் அப்படின்றது ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம தைட் செட்டி நம்மளுக்கு வந்து, நான் இப்போ தைட் செட்டிக்கு இந்த வீடியோவை நான் டேக் பண்ணலான்னு இருக்கேன். அவர் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப அருமையாகவும் ரசிக்கும்படியாக விமர்சனம் பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், ரோஹித் சர்மா உன்னை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். இப்போ இதை நான் இன்னும் பார்க்கல, பட் அப்படி எப்படி ஆரம்பித்தாருன்னா, திலக் வருமா உன்னை போல வருமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். வந்து அவர் யார் பிளேயர் நல்லா விளாண்டாலும் அவங்கள பாராட்டுவார். அதே போல் இவங்க சரியில்லை அப்படின்றத ஒரு நாசுக்காக சொல்லுவார். அந்த மாதிரி தான் கிரிக்கெட் விமர்சனம் இருக்கணும் அப்படின்றது என்னோடய கருத்து. தைட் செட்டி அந்த விதத்தில் நான் பாராட்டுறேன். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு. அந்த மாதிரி விமர்சனம் தானே இருக்கணும். அதுதானே ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு போவோம். நீங்கள் வன்மத்தை கேட்குறீங்க, இந்தியன்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தை போட்டு பேசுகிறது, உங்களுக்கெல்லாம் வந்து அம்பையரோட சேர்த்து நீங்கள் 12 பேராக விளாட்றீங்கன்னு சொல்கிறது, அதெல்லாம் சொல்கிறேன். வாய் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, திறமை எதுவுமே கிடையாது.
திரும்பவும் சொல்கிறேன், வெறும் வாய் சொல் வீரர்கள் அல்ல இந்திய தேசத்து ஆள். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த படத்தில் வர டயலாக்கே சொல்கிறேன். அது போரா இருந்தாலும் சரி தான், கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி தான். ஒரு 3 மேட்ச்சு திருப்பி தோது. லீகில், சூப்பர் 4ல், அப்புறம் திரும்ப வந்து ஃபைனலில் 3 மேட்ச்சு அடி வாங்கிட்டு நீங்களாம் பேச்சாடா பேசுகிறீங்க, கொஞ்சம் நெஞ்சா பேசுகிறீங்க. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னீங்களா, இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்களேன்ற மாரி தான். சரி, இனிமேல் என்ன தினம் பண்ணுறீங்க? அந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம் அங்கே இருக்கிற சேனலுக்கு பேட்டி கொடுக்குறது விட்டு, நான் சொல்கிறேன் லைனா யாராக இந்த வக்காரி யூனிஸு, வாசிம் அக்ரம், ஷோயிப் அக்தர், முக்கியமாக அந்த 6 பாலுக்கு 6 அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கிளப்பி விட்டு அவன் டெக் அவுட்டாக ஆக்கினா இருப்பாருங்க. இந்த தன்வீர் இவங்கெல்லாம் போய் உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி பிளேயர்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல டீமை ரெடி பண்ணி கொண்டு வாங்க. முன்னாடி வந்து நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க, மாற்றுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு நல்லா டஃப் கொடுத்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் விராட் கோலியோட 100 மடங்கு, பாபர் அசாம் சிறந்த பேட்ஸ்மேனு, இவரோட அவர் பயங்கரமான ஆள், அவரோட வாயாலே பேசாதீங்கடா. போய் ஏதாச்சும் நல்ல டீமை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசணும். சும்மா ஒரு 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட உங்கள் பக்கம் நீங்கள் பேசின பேச்சுக்கு ஓகேன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த வன்மத்தை பரப்பிட்டு வர கிரிக்கெட் வந்து ஒரு ஜாலியான கேமு. மேட்ச்சில் ஜெயிக்கிறதும் தோற்கிறதும் சகஜம்தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் திறமையே இல்லாமல் ஒரு டீம் நல்ல திறமையாக இருக்கும்போது அவனை பாராட்டி தானே ஆகணும். இதே டீம் இந்தியா டீம் தோற்றுருந்தாலும் இல்லை அவங்க சரியாக விளாட்லனாலும் நாங்கள் விமர்சனம் தான் பண்ணுமே தவிர அந்த டீமை விட்டுட்டு போகிறதோ இல்லை அந்த டீமை ரொம்ப வல்கராக நம்ம ஜெயிச்சா ரொம்ப தலைமையில் ஏற்றியதும் கிடையாது, தோத்துட்டா போட்டு மிதிக்கிறதும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படி தான். ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான கிரிக்கெட் போட்டிக்கு, ஆரோக்கியமான ஒரு விளையாட்டுக்கு சரியான உகந்ததான இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்குலாம் நான் சொல்கிறது ஒன்று தான், ரொம்ப வல்கராக மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க, அதை கொஞ்சம் நிறுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிர் செட்டி சேனலை நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு, சார் இந்த வீடியோ உங்களுக்கு டேக் பண்ணுறேன், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.